தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது வந்து நாம் மேக் பண்ணது, இது கடையில் வாங்குது. கடையில் வாங்கினா என்ன ஒரு 200 அந்த மாதிரி வருங்க. ஸோ நாம் வந்து 30 ரூபாயில் முடிச்சிட்டோம். தெரியுதுங்களா? இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துலாமா சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒர்த்தானதுங்க, இது சூப்பராக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கி நாம் இந்த வேஸ்ட்டாக போன எண்ணெய் டின், அதாவது நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் எண்ணெய் டின் யூஸ் பண்ணுவீங்க. அதை நிறைய பேர் எடுத்து போய் என்ன பண்ணுவாங்க, காளாங்கடையில் போடுவீங்க. ஸோ அந்தமாரி போடாமல் இந்த எண்ணெய் டின்னை வச்சு இந்த டஸ்ட்பின் ட்ரேவை நம்ம எப்படி ஒரு சில ஈஸியாக மேக் பண்ணலான்றதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து எங்கள் ஊரில் வந்து இரும்பு மரம்னு சொல்லுவாங்க. இரும்பு மரம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மண் வாரதுக்கு, சாணி வாரதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. குப்பை வாரதுக்கு எல்லாத்துக்கும். இந்த டஸ்ட்பின் ட்ரேவை தான் நாம் எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஞானில் செட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே என்னுடைய வேலை என்னன்னு சொல்லிட்டு தெரியும். இது நம்ம அதிக வேலை கொடுத்து வாங்காமல் இந்த ஒரு 30 ரூபா ஓரத்தில் இந்த எண்ணெய் டின்னை வச்சு எப்படி ஈஸியாக வீட்டில் கிடைக்கக்கூடிய இந்த எண்ணெய் டின்னை வச்சு ஈஸியாக மேக் பண்ணுறதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ கடைசியும் பார்த்தா மட்டும்தான் இந்த டஸ்ட்பின் ட்ரே எப்படி மேக் பண்ணுறது உங்களுக்கு புரியும். ஏன்னா இதில் அளவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே பயனுள்ளதான ஒரு வீடியோ பதிவாக இருக்கும். இப்போ நம்ம இந்த எண்ணெய் டின்னை வச்சு எப்படி மேக் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டஸ்ட்பின் ட்ரே செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பெருசாக இல்லைங்க, இந்த எண்ணெய் டின்னு தான். நீங்கள் வீட்டில் எண்ணெய் டின்னு கிடைக்கலாம், கடையில் போய் கேட்டிங்கன்னா தருவாங்க. காலையில் கடையில் போய் கேளுங்க, இரும்பு கடையில். இந்த ஒரு 30 ரூபாக்குள்ளே தாங்க வரும், அதிகமாக வராது. அடுத்ததாக ஒரு ஸ்கேலு, ஒரு சின்ன சுத்தி, அடுத்து இதை கட் பண்ணுறதுக்கு ஒரு கட்டர். ஸோ அவ்வளோதான். மற்றபடி மார்க் பண்ணுறதுக்கு ஸ்கெட்சிங்க. வேறு எந்த பொருளும் தேவை கிடையாது. இது மட்டும் இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த எண்ணெய் டின்னை வந்து கட் பண்ணணுங்க. எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா இந்த எண்ணெய் டின்னை மேல் பக்கமாக கட் பண்ணி எடுத்துணுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே நல்லா வாஷ் பண்ணிங்க. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து மிஷின் வச்சு கட் பண்ணி எடுக்கணுங்க. ஸோ நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கும் எப்படி கட் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம வந்து 2 பீஸாக கட் பண்ணி வச்சுங்க. அதாவது நாம் நினச்சி ஒன்று நடந்தது ஒன்று. இந்த கட்டரை வச்சு நான் சாதாரணமாக கட் பண்ணி தான் நினச்சேன் தகரத்தை. ஆனால் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. கட் பண்ண முடியுது, ஆனால் அந்த ஃபினிஷிங் வரல. கட் பண்ண முடியுது, பட் ஃபினிஷிங் வரல. அதனால் வந்து நம்ம கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், முடிஞ்ச வரைக்கும் சேஃப்டியாக பண்ணுங்கள். இந்த பிளேடு இருக்குல்ல, இந்த தகரம் இருக்குல்ல, நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. என் கையே லைட்டாக கீச்சிருச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக க்ளவுஸ்லாம் போட்டுட்டு பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு டின்னு எடுத்துன்னு வச்சுங்களேன், 2 ட்ரே செய்யலாம். இப்போ வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இது ஒரு கார்னரு, இது ஒரு பார்ட்டுங்களா. இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம பெண்ட் பண்ணி எடுக்கணுங்க. அவ்வளோதான். இப்போ எப்படி பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே நம்ம தகுந்த மாதிரி அழகாக நல்லா பெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சமமான ஒரு தலையில் போட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக பெண்ட் ஆகிடும். ஓகே, கட் பண்ணி இப்போ வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாங்க. அதாவது ஸ்கேல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லென்த்து வந்து 30 சென்டிமீட்ரு, இது வந்து 25 சென்டிமீட்டர். நீளம் வந்து 30, அகலம் வந்து 25 சென்டிமீட்டருங்க. ஓகேங்களா? இதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ வந்து நம்ம வந்து அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான அளவு அழகாக மெஷர் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து மார்க்கிங்க. நம்ம மார்க்கிங் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்து 4 சென்டிமீட்டர், மேலே வந்து 4, சைடில் இருந்து 3 சென்டிமீட்டர். இப்போ மேலே இருந்து இங்கே 4 அழகாக ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே ஒரு மார்க்கிங்கு, சென்டராக ஒரு மார்க்கிங், அடுத்து சைடில் ஒரு மார்க்கிங். அடுத்தது என்ன பண்ணோம்னா மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு கோடுக்கு வச்சுக்கணுங்க. நம்ம 4 சென்டிமீட்டருக்கு மார்க் வச்சு பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக வச்சு ஒரு கோடு. ஓகே, இப்போ வந்து நம்ம 4 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி வச்சிங்களா. அடுத்ததாக என்ன பண்ணால் இங்கேருந்து ஒரு 4 அதை மார்க் பண்ணி வச்சுருக்கோன்னா இங்கே ஒரு மார்க்கிங்கு. அடுத்தது இங்கேருந்து ஒரு 4 சென்டிமீட்டர். அடுத்ததாக இப்போ நம்ம வந்து அது ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. இந்த 4 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடுங்க. இங்கே ரெண்டு லைன் ஜாயிண்ட் ஆச்சுல்ல. ஸோ அங்கேருந்து ஒரு லைன் மார்க்கிங்கு. அடுத்ததாக இங்கே ஒரு மார்க்கிங். ஓகேங்களா? அடுத்ததாக கீழே பார்த்தீங்கன்னா ஸோ கீழேருந்து ஒரு சென்டிமீட்டருங்க. கீழே இங்கேருந்து ஒரு சென்டிமீட்டர். அடுத்ததாக அதே மாதிரி இந்த பக்கம் இந்த எஜ்ஜிலேருந்து இங்கே 1 சென்டிமீட்டர்.
இங்கே வச்சு மார்க் பண்ணிக்க வேண்டியதாங்க. ஓகேவா? அவ்வளோதான். இந்த கார்னர் எட்ஜி நம்ம மீட் பண்ண பாருங்கள், அதுவும் இதையும் வந்து இந்த எட்ஜையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இங்கே மீட் பண்ண பாருங்கள், இங்கே வச்சல 1 சென்டிமீட்டர் இந்த எட்ஜும் இதையும் வந்து நம்ம மீட் பண்ணிக்கணும். ஓகேவா? புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து 1 சென்டிமீட்டர் வச்சு இந்த எட்ஜுக்கும் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டிய போர்ஷன் வந்து இது மட்டும்தாங்க. இதுவும் அடுத்ததாக இந்த சைடு வந்து இதுவும் நல்லா பார்த்துக்குங்க. இதை கட் பண்ணி எடுத்துட்டாக்கா டோட்டலாக வந்து மாறிடும். அவ்வளோதான், கிரேவே சரியாக வராது. ஓகேவா? புரியுதுங்களா? நம்ம எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படியே பண்ண வேண்டிய பொசிஷன், அதாவது கட் பண்ண வேண்டிய பார்ட் வந்து இதுதான். ஓகேங்களா? அடுத்ததாக இந்த கிராஸில் ஒரு கட்டிங். ஓகே, இப்போ இந்த பொசிஷன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக இந்த பார்ட்டுங்க, அடுத்த சைடு. ஓகேங்களா? கரெக்டாக இந்த 2 எஜ்ஜையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, இப்போ வந்து நம்ம இதை ஃபோல்ட் பண்ணணுங்க. நம்ம இங்கே 1 சென்டிமீட்டர் வச்சு இங்கே ஒரு லைன் போட்டோம்ல, ஸோ அதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுங்க. 2 சைடுமே இந்த லைனையும் இப்போ வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணணும். அது வந்து ஃபோல்ட் பண்ணுறது வந்து நீங்கள் லைட்டாக கையால் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் அந்த லைனுக்கு நேராக. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம சுற்றி வச்சு நம்ம கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம்னு வச்சிங்களேன். கையால் நீங்கள் பெண்ட் பண்ணிங்கன்னா அழகாக பெண்ட் ஆகும். இந்த லைனுக்கு நேராக வச்சு. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். சின்ன பீசஸ் இருக்கும், நம்ம கையில் கிழிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த இது பெண்ட் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. லைட்டாக பெண்ட் பண்ணிட்டனாலே அடுத்தது வந்து நம்ம அழகாக வச்சு நம்ம அடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து நல்ல ஒரு கட்டை தேவைப்படும். வெயிட், அப்படியே வர கையில் என்ன அடி போடா வலி போடு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஃபோல்ட் ஆகிடுச்சிங்களா? அடுத்ததாக இந்த சைடு அதேமாரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்ட்ரைட்டாக வச்சு பெண்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னாக்கா ஈஸியாக இருக்குங்க. இந்த லைனுக்கு நேராக வச்சுங்க. அது கரெக்டான செட்டப்ஸ் இருக்கணும். நீங்கள் லைட்டாக வச்சு பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் வச்சு ஸ்ட்ரைட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ ஃபோல்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ அடுத்த பார்ட்டை எதை ஃபோல்ட் பண்ணணும்னா, இது இருக்குல்ல, இந்த பார்ட்டை வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அது எப்படின்னா நீங்கள் லைட்டாக வச்சு ஃபோல்ட் பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா இது தகரம் தானே, கொஞ்சம் ஃபினிஷிங் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ 2 சைடு இப்போ ஃபோல்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ சப்போர்ட்டுக்கு இங்கே ஏதாவது ஒரு இரும்பு மாதிரி ஒரு கட்டை மாதிரி இருந்துச்சு வச்சுங்களேன், அதில் வச்சு அடிச்சோம்னா அழகாக கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும், கொஞ்சம் ஃபினிஷிங் வரும், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணால் இது இருக்குல்ல, இந்த பார்ட்டை அடுத்து வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்ததாக வந்து நம்ம இது 2த்தையும் இது இருக்குது பாருங்கள், இந்த பார்ட்டை வந்து இதில் ஃபோல்ட் பண்ணி மடிக்கணும். நம்ம இதை மடிச்சோம்னா தான் இது வந்து வெளில வராது, இந்த லாக் வெளில வராது. அப்படியே வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு ஓகேவா, இதுக்கு நேராக வச்சுட்டு நீங்கள் தட்டிட்டு வந்தீங்கனாலே போதுங்க. ஆமாப்பா, பேசலாம். இப்போ கூட சோறு ஆகாது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு ஃபோல்ட் பண்ணலை, அதை அப்படியே இந்த 2 லாக்கையை வச்சு நம்ம பெண்ட் பண்ணணும். இதுக்காக லாக் பண்ணுறோம். அது இருக்குது பாருங்கள், இந்த லாக் வந்து வெளியே வரக்கூடாதுங்க, அதுக்காக தாங்க. ஓகேங்களா? அப்போ பக்காவாக லாக் பண்ணிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. வேறு மாதிரி ஓகேங்க. இப்போ நம்ம வந்து பர்ஃபெக்டாக பக்காவா நமக்கு டஸ்பின் ட்ரே வந்து ரெடி ஆகிடுச்சு.
என்ன ஒன்று ஒரு சில லைட்டாக அந்த ஒடுக்கு மட்டும் எடுத்துகிட்டோம்னு வச்சிங்களேன் கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். ஆக்சுவலாக ஒடுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன நினச்சிங்களேன், நம்ம வந்து ஒரு சமமான இடத்துல வச்சு செய்யாததும் ஒரு காரணம். இதுக்காக இப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இதை வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, இதை வச்சு நல்ல லென்த்தாக வச்சு மடக்குவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ நம்ம நார்மலாக செஞ்சதுக்கே பக்காவாக வந்துருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ நமக்கு தேவையான டஸ்ட்பின் ட்ரே வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்களே பாருங்கள் எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஒர்த்தானதுங்க, இது சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நாம் வந்து 2 டெஸ்ட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து மண் அடித்து பார்ப்போம், அடுத்து வந்து சாணம் வாரி பார்த்துடலாம். இப்போ வந்து மஞ்சள் இருக்குது. இப்போ மஞ்சளுக்கு வந்து நம்ம மண் அடிக்கலாம். சப்போஸ் குப்பை வரதுன்னு வச்சிங்களேன் ஈஸியாக வரலாங்க. ஓகேவா, சூப்பராக வருது பாருங்கள். மஞ்சளுக்கு வந்து இப்போ நம்ம மண் அடிக்கிறோம். ஓகேவா, தெரியுதுங்களா? பரவாயில்லைங்க, நல்லா சூப்பராக இருக்குது. லைட்டாக அந்த பெண்டு இருக்குது, மற்றபடி அதில் பெண்டுனா லைட்டாக வளையுது. அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்டீலு. இது கொஞ்சம் லைட்டாக இருக்குல்ல, ஆனால் ரொம்பலாம் இல்லை. இப்போ உங்களுக்கு பாருங்கள் தெரியுதுங்களா, லைட்டாக தான், ரொம்பலாம் கிடையாது. அவங்க என்ன போடுவாங்க, இந்த தான் ரிவீட் அடிச்சிருப்பாங்க, நம்ம ரிவீட் அடிக்கல. இதுவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, லாக் பண்ணி வச்சுல. ஓகே, சூப்பராக இருக்குங்களா? ஓகேவா, பக்காவாக ஒர்க் ஆகுதுங்க. அடுத்து இன்னொரு டெஸ்ட் என்னென்னா சாணி டெஸ்ட். சாணி வாரி பார்த்தலாம் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிவிட்டு. அடுத்ததாக நாம் வந்து என்ன பண்ண போகிறோன்னா மாட்டு சாணத்தை வாரி வந்து செக் பண்ண போகிறோங்க. எப்படி ஒர்த்தாக இருக்கா, எப்படி இருக்குது, என்ன இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கா. மேக்ஸிமம் நமக்கு வந்து சாணம் வரது தான் யூஸ் ஆகும். ஓகேவா, எஸ், பர்ஃபெக்ட். ஆடா லைட்டாங்க, அந்த லைட்டாக பெண்டுனா ரொம்ப கிடையாது, லைட்டாக. ஓகேவா, சூப்பராக ஒர்க் ஆகுது. எஸ், ஒர்த்து பாஸ் ஆகிடுச்சு. நம்ம க்ரியேட்டிவ் பாஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஓகேங்க, சூப்பருங்க. அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், சாணம் வேறு ஒன்றும் பண்ண மாட்டோம், அப்படியே வாரி குண்டானில் போடுவோம், அவ்வளோதான். ஓகே, பர்ஃபெக்ட். மேக்ஸிமம் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, இதை குப்பை வாரதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. குப்பை கூட ஈஸியாக வாரலாம். சாணம் வாரவங்க கம்மியாக தான் இருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி குப்பை வாரது பாருங்க, அழகாக வாரதா குப்பை சூப்பராக வரும். நீங்கள் பெருக்கி கூட்டி அழகாக வாரி கூட்டு போய் கொட்டிடலாம். ஓகே, பர்ஃபெக்ட், சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து 2 டெஸ்ட்டுமே பண்ணியாச்சுங்க. கிட்டத்தட்ட 3 டெஸ்ட்டுமே பண்ணியாச்சு. மண் வாரி பார்த்தாச்சு, சாணம் வாரி பார்த்தாச்சு, அடுத்தா குப்பையுமே வாரி பார்த்தாச்சு. எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒர்த்தானது. ஆக்சுவலாக நம்ம வாங்கிட்டு வந்தது அந்த டின்னு வந்து ஒரு 30 ரூபா தாங்க ஒர்த்து வரும். அதை 2 செய்யலாம் தாராளமாக. இப்போ ஒன்று வந்து மிச்சம் அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம 1 செஞ்சுருக்கோம். இதுவே நீங்கள் இந்த டஸ்ட்பினை போய் கடையில் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 100 ரூபாய்க்கு மேலே தாங்க போவோம். கண்டிப்பாக இது ஒர்த்தானது. என்ன ஒன்று, ஃபினிஷிங் இருக்காதுங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு தகுந்த நம்மக்கிட்ட பொருள் இருந்துன்னு வச்சுக்கலேன், பக்காவாக ஃபினிஷிங் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டிங்கன்னா இது வந்து 30 ரூபாய்க்கு ஒரு ஒர்த்தான இது. கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்கிறது, ஒரு ட்ரே செய்கிறதுக்கு நமக்கு 15 ரூபா தாங்க ஆகும். 15, 30. ஓகேவா, இதே நம்ம இவ்வளோ செலவு பண்ணி வாங்கி ஆகணும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். யாருமே ஒரு கேலி கிண்டல் செய்ய தேவை கிடையாது. ஏன்னா சரி, நம்ம ஒரு சின்ன ஒரு க்ரியேட்டிவ்ங்க, சின்னதாக ஏதாவது சும்மா இருக்க பொருளை வச்சு என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது ஸோ இந்த ட்ரேவை வந்து நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இது ஒர்த்தானது. நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லா டெஸ்ட்லையுமே பாஸ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற அடுத்து ஒரு க்ரியேட்டிவ் வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு டஸ்ட்பின் ட்ரேமே நம்ம செஞ்சிடலாம், தேவைப்படும். ஒன்று வந்து சாணம் வாரத்தை வச்சுக்கலாம், ஒன்று வந்து குப்பை வாரத்தை வச்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.